வணக்கம் அன்பராகம் நேர்களே. உதகமண்டல நகராட்சி ஆணையாளர் திரு ஸ்டான்லி பாபா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சில கேள்விகளாம் இருக்குது, அந்த கேள்விகளெல்லாம் பதில் பெற வந்திருக்கோம். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கும். வணக்கம் சார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சார், இப்போ நீலகிரி மாவட்டம் உதகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதவி ஏற்ற உடனே இங்கே இது எடுத்தோடனே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணப்போ என்னென்னலாம் இருந்துச்சு, என்னென்னலாம் பாசிட்டிவாக இருந்துச்சு, என்னென்னலாம் நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? உதகமண்டலம் நகராட்சியில் ஓவரால் நம்ம பார்க்கும் பொழுது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறையிலிருந்து கொடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாக படிநிலை பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா நகராட்சியும் போல் இதுலேயும் 36 வார்டுகளை கொண்ட பகுதியாகவும் பாப்புலேஷன் ஏறக்குறைய 1,00,000க்கு நெருங்க பாப்புலேஷன் இருக்குது. சேம் அதே மாதிரி வார்டுகளின் வழியாக நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் மற்றும் இங்கே 6 டிவிஷன்கள் கொண்டு பணியாளர்களை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் கிட்டத்தட்ட 36 டன் முதல் 40 டன் வரைக்கும் நம்முடைய குப்பைகள் வரப்பெறுகிறது. அதிலிருந்து நம்முடைய 6 எம்சிசி சென்டர் இருக்குது. அதில் பார்த்திங்கனாக்கா மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து எடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய அதுவும் இல்லாமல் சேலபிள் நான் சேலபிள் அப்படிங்கிற தரம் பிரிக்கப்பட்டு அது நம்முடைய பயன்பாட்டுக்கு அல்லாதது தான் நம்ம அன்யூஸராக மேலும் அது ஒரு ஒப்பந்ததாரன் வழியாக அதை நம்ம எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மேம்படுத்தி வருகிறோம். நம்மள்கிட்ட எல்லா ஒரு முனிசிபாலிட்டியிலையும் நடைபெறுகிற நிகழ்வுகள் போல தான் இங்கேயும் வருவாய் பிரிவில்னு சொல்ல போனாக்கா நிலுவைத் தொகைகள் வரி வசூல் பணியில் நிலுவைத் தொகைகள் இருக்குது. அது நம்ம கணக்கெடுத்துருக்குறோம். நாங்கள் சொத்து வரியில் கிட்டத்தட்ட 6 கோடி அளவில் சொத்து வரிகள் இன்னும் பேலன்ஸில் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 கோடி குடிநீர் வரியும் பேலன்ஸில் இருக்குது. இதெல்லாம் வரி வசூல் பண்ண வேண்டியவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறோம். மேபி அவங்க 31/3 குள்ளே கண்டிப்பாக அவர்கள் 100% வரி வசூல் செய்து விடுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் கட்டுமான பணிகள் நம்முடைய நகராட்சியின் வளர்ச்சிக்காக பொறியாளர் பிரிவில் இருந்து கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 12 பணிகள் நடைபெற்று வருகிறது. முதல்ல ரொம்ப எசென்ஷியலாக சொல்லணுன்னாக்கா மார்க்கெட் பணிகள் முதல் ஃபேஸ் ரொம்ப வேகமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் வழியாக 2ஆம் ஸ்பேஸும் தொடங்கி அதை செய்வதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கே நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து மற்றும் பணியாளர்கள் எல்லாமே அவருடைய இருக்கையில் அவங்களுக்கு ஏற்றாற் போல் அமர்ந்து பணிகளை மேற்கொள்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டு பிரகாரம் எங்களை டிஎம்ஏ மற்றும் ஆர்டிஎம்ஏ மாவட்ட ஆட்சித்தலைவர் நகரமன்ற தலைவர் நகரமன்ற துணைத் தலைவர் ஒவ்வொரு நகரமன்ற உறுப்பினர்கள் வழியாக அவர்களுடைய குறைகளையும் மற்றும் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளையும் கேட்டு நகராட்சியின் முழு வீச்சுக்கு முதல் நிலை நகராட்சியாக சிறப்பு நிலை நகராட்சி இருக்கிறது. முதல் நகராட்சியாக வளர்ச்சி அடைய மேலும் இது மாநகராட்சி ஆகுவதற்கு முதலமைச்சர் சொன்னது போல் மாநகராட்சி ஆவதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிற ஒரு நகராட்சியாக உயர்த்துவதற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து பாடுபட்டு ஒன்று சேர்ந்து செயல்படுகிறோம். ஓகே சார். சார், நிறைய விஷயம் இந்த கவுன்சில்ஸில் கேட்குறப்போ சில இடங்களில் பணிகள் நடைபெறல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஓரளவு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னு சொன்னாங்கன்னா, ஃபண்ட் இல்லை, முனிசிபலில் ஃபண்ட் இல்லைன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? உண்மையிலுமே ஃபண்ட் இல்லைங்களா, இல்லை அந்த பில்டிங் கட்டுற அளவுக்கு ஃபண்ட் இல்லைங்களா சார்? இல்லை திட்டப்பணிகளாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அது கவர்மெண்ட்டே அந்த திட்டப்பணிகளுக்கான வருவாயை அதுக்குண்டான அமௌண்ட் அவங்க சேங்ஷன் பண்ணிடுறாங்க. பட்டு நம்மளுடைய ஜென்ரல் ஃபண்டில் செய்கிற பணிகளுக்கு மாத்திரமே வருவாயை பொறுத்து வரி வசூல் பொறுத்து தான் அவர்களுக்கு அதுக்கேற்றாற்போல் நாங்கள் அவங்களுக்கு அந்த பணிகளுக்குரிய அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுறோம். மேல்ட்டும் இந்த ஜென்ரல் ஃபண்டில் எடுக்கிற எல்லா வேலையுமே ஒப்பந்ததாரர்களை பொறுத்து இருக்கிறது. ஒவ்வொரு ஒப்பந்ததாரர்கள் விரைவாக முடித்து விடுகிறார்கள். கால சூழ்நிலை அது ஒரு காரணமாக இருக்குது. திடீரென்று இங்கே பனி மூட்டமாகவும் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையும் மழையும் அதிக பணியில் 2-3 பணிகள் எடுத்துக்கொண்டாருன்னா அது முதல் பணியை முடிப்பதற்கு காலம் தாமதமாகிறது. இதை மற்றபடி
ரீசனபிளாக எல்லாருக்குமே வந்து அமௌண்ட்லாம் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே சார். அடுத்தபடியாக இந்த டாய்லெட் சார், இது சுற்றுலாத்தலமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு சுற்றுலா வரக்கூடிய அந்த க்ரைட்டீரியாவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, டாய்லெட் வசதி சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க சார். ரெண்டாவது வந்து அந்த குடிநீர் வசதிகள் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏடிசி ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் புதுசாக டாய்லெட் கட்டியிருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக அந்த கட்டின பணிகள் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. குறிப்பாக பெண்கள் வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இந்த டாய்லெட் வசதிகள் இல்லாதனால. அதே மாதிரி ஃபாரினர்ஸ்க்கும் ஏற்ற டாய்லெட் எதுவும் இல்லை. அதுக்கு ஏதாவது உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய திட்டப்பணிகள் வந்து இங்கே 13 டாய்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. 10 டாய்லெட் பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் வந்து நீங்கள் சொன்ன அந்த பேருந்து நிலைய டாய்லெட் வந்து இப்போ பணிகள் முடியும் தருவாயில் இருக்கிறது. மேலும் வந்து இன்னொன்று வந்து இப்போ தான் இந்த புது டாய்லெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எங்கேயாவது டாய்லெட் இல்லாமையோ அந்த வசதி இல்லாத இடத்துல மொபைல் டாய்லெட்டுங்களை நம்ம வச்சுருக்கிறோம். ஏனைய பகுதியில் நானே வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது அதை பார்ப்போம். அந்த டைமில் வந்து காலையில் அவங்க சுத்தப்படுத்தி அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்களே அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. மேலும் அதுக்கு தேவையான ஏதாவது டேப் உடைஞ்சிருந்தாலோ, லைட் இல்லாத இருந்தாலோ, குடிநீர் வசதி இல்லை இருந்தாலோ உடனுக்குடன் வந்து அதை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, குடிநீர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஊட்டி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சில ஏரியாவில் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிற ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 24 ஹவர்ஸும் தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. ஒரு சில ஏரியாவில் மாத்திரம்தான் வந்து ஹப்பாக இருக்கிற பகுதியில் வந்து ஸ்லோவாக இருக்கா, மற்றபடி தண்ணி அவங்களும் நிறைவாக வந்து அவங்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம், கூடுதலாக 1/2 மணி நேரம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கும். ஓகே சார். சார், ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சது உங்ககிட்டங்க சார். ஸோ அதேமாதிரி அந்த ஃபாரினர்ஸ் வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மெத்தட்ஸ் ஏதாவது கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதேமாதிரி அந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸ், ஒன்ஸ் நீங்கள் பல லட்சம் செலவு பண்ணி கட்டக்கூடிய அந்த டாய்லெட்டு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குங்க சார். அந்த மெயின்டெனன்ஸ்க்கும் அதேமாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்க்கும் ஏதாவது திட்டங்கள் இருக்குங்களா சார்? நீங்கள் கேட்குறது வந்து இப்போ நம்மளுடைய விமான நிலையங்களில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் புதிய ஒரு முறையில் இருக்கிற ஒரு டாய்லெட் கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுனால இந்த கேள்வி கேட்டேன். அதனால் வந்து இல்லை இது வந்து ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டே வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பிலே வந்து இந்த மாதிரி ஒரு விமான நிலையங்களில் இருக்கிற அதிக நவீன முறையில் எல்லா வசதிகளும் கொண்ட டாய்லெட் வந்து நிறுவ வேண்டும்ன்றது ஒரு இருந்துச்சு. அதுதான் வந்து இப்போது நாங்களும் வந்து இது எந்தெந்த இடத்துலலாம் நிறுவலான்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான் வச்சுருக்கிறோம். அதை நம்ம மேலே வந்து நம்ம டிஎம்ஏ மற்றும் வந்து ஆர்டிஎம்ஏ மூலமாக ப்ரொப்போசல் ரெடி பண்ணி அனுப்பி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் இருக்கிறது போல் ஒரு நவீன முறையிலான கழிப்பறைகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். சார் அதேமாதிரி அந்த ஃபுட்பாத்து பல லட்சம் செலவு பண்ணி போட்ட ஃபுட்பாத் சார், எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிசிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய அந்த சாலையில் சார், இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஃபுட்பாத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் 2 வகையில் இருக்குங்க சார். ஒன்று வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் அங்கே வச்சுறாங்க. இன்னொன்று வந்து செடிகள் வந்துட்டு அதிகமாக அந்த இடத்துல வந்துடுறதுனால பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்குங்க சார். ஏன்னா இது பல லட்சம் செலவு பண்ணி அவ்வளோ அருமையான ஒரு ஃபுட்பாத்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குதுங்க சார். அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்குங்க சார்? கண்டிப்பாக வந்து அதை கலாய்வு மேற்கொண்டு அந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கடையாக அந்த இடத்துல வந்து பர்மனெண்ட்டாக அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அகற்றப்படணும். ஓகே சார், நீங்கள் ரவுண்ட்ஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க சார். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சார், ஃப்ரீக்வெண்ட்டாக ரவுண்ட்ஸ் போகிறேன். நீங்கள் ரவுண்ட்ஸ் போகிறப்போ உங்கள் கண்ணில் பட்ட விஷயங்கள் என்ன, அது உடனடியாக அதை தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் எடுத்துருக்கீங்க? இல்லை, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பேஜ் தான். ஒரு ஏரியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எல்சிவி வண்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க, விஓவி வண்டி வந்து வீடு பகுதிகளில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து காலையில் தொடங்கும் பொழுது அந்த பகுதிக்கு முடிக்கிறதுக்குன்னு வந்து ஒரு 1 ஹவர் ஆகுது அப்படின்னாக்கா தூங்கப்படுகிற இடம் வந்து சுத்தம் செய்யப்படும். தூங்கப்படாத இடம் நான் போகும்போது என்னன்னா அங்கே இருக்கும், உடனே அவங்களுக்கு சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து சீக்கிரம் எடுங்க, இது ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது, போகிற வரவங்களாம் போட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நிறைய வந்து காட்டேஜஸ் உண்டு. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத காட்டேஜஸ் இந்த மாதிரி வந்து இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, உடனே தூக்கி வழியில் போட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறது அதில் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஏன் போட்டிங்கன்னு சொல்லி அவங்கள ஃபைன்லாம் போட்டிருக்கிறோம். அது மாதிரி வந்து வழியில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டு பகுதி வரோம் கார்னரில் குப்பையாக இருக்குது, அதனால் வந்து அங்கே கவரை வச்சு தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நடக்குது, ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி டைமில் வந்து நடக்குது. நம்முடைய பணியாளரும் 6:30 மணிக்கு பணியை துவக்குறாங்க.
கடுமையான பனி, ஆமாம் சார். கடினமான குளிர், இந்த நேரத்திலும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய அவங்களுடைய உள் உணர்வோடு கண்டிப்பாக இதை போய் நம்ம தான் செய்யணும், இதை செஞ்சால் தான் சுத்தம் செய்யப்பட முடியும்னு சொல்லி அவங்க வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. ஏறக்குறைய வந்து இப்போ நம்ம கீழே இருக்கிற நகராட்சி பகுதியிலலாம் வந்து 9:30க்கெலாம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே 11 o'clock 11:30 ஆகிடுது. ஓகே. இல்லை, உண்மையுமே அவங்கள பாராட்டணும் சார். விடுமுறை நாட்களும் பார்க்குறதுல, விசேஷ நாட்களும் பார்க்குறதுல, எல்லா நாட்களும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க சார். சார் இதே ஒரு கேள்வி மட்டும் சார். இந்த ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனைகளும் அங்கங்கே இருக்குதுங்க சார். குறிப்பாக என்னென்னா அதே தான், இந்த ஃபிங்கர் போஸ்ட்லேருந்து அந்த காந்தல் போகக்கூடிய சாலையில் ஸ்ட்ரீட் லைட்டே எரியிறதில்ல. அப்போது அது கஷ்டப்படுறாங்க அந்த பொதுமக்கள். அது ரொம்ப நாட்களாகவே யூஸில் இல்லைன்றாங்க. அது மாதிரி ஒரு சில பகுதிகளிலும் இந்த ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க சார். எதனால ஒரு குவாலிட்டியான பல்பு அதாவது அந்த விளக்கு கிடைக்கலீங்களா, இல்லை எதனால சார் அந்த பிரச்சனைகள் வருது அடிக்கடி அந்த ப்ராப்ளம்? இல்லை, அடிக்கடி அப்படி கிடையாது. அதாவது ஒரு பகுதியில் நாங்கள் போடுறோன்னாக்கா தொடர்ந்து ஒரு 10 லைட்டு அந்த மாதிரி போடுறோன்னா அது ஒரு ஆன் ஆஃப் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆன் ஆஃப் வைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பல்பு ஏதாவது பழுதடைஞ்சாலோ ஒரு லைன் கட் பண்ணாலும் அது 10 லைட் எரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பேர் கவுன்சிலர்ஸே ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவில் இந்த லைனில் அப்படியே ஃபுல்லாகவே வந்து இதுவாக இருக்குது, கட்டாக இருக்குது அப்படின்வாங்க. எலக்ட்ரிஷியன் உடனே அனுப்புவோம். அவங்க எந்த டைமாக இருந்தாலும், அது வந்து 7:30 இருந்தாலும் சரி, நைட்டு 9:30 இருந்தாலும் சொல்லி உடனே போகிறாங்க, அதை கனெக்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த கேரியர் போட்டோம்னா உடனே அது ஆன் ஆகிடுது. உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் கரண்ட் வந்துருச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியும் இல்லாத ஃபால்ட்டை வந்து நாங்கள் எழுதுறதுக்காக ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்கோம், ஃபோனும் வச்சுருக்கோம். ஃபோன் வந்து சொன்னாங்கனாலும் சரி, அது உடனடியாக எலக்ட்ரிஷியன் மூலயமா வந்து அதுக்கு ஒரு தனி டீம் இருக்கிறாங்க, 4 டீம் இருக்காங்க. 4 டீமில் வந்து போயிட்டு உடனே அட்டன் பண்ணுறாங்க. ஏரியாவில் வந்து இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு வார்டில் தான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 கவுன்சிலர்ஸாவது வந்து ஒரு சில 3 லைட்டு 4 லைட்டு போட சொல்கிறாங்க. டெய்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுட்ருக்கோம், 2-3 லைட் போடுறோம். ஆனால் இந்த லைட் எல்லாமே அந்த வாரண்டிக்குள்ளே வருதுங்களா சார்? அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து வாங்க பர்ச்சேஸ் பண்ண நம்மளுடைய ஆமாம், அது ஸ்கீமாக கவர்மெண்ட் கொடுத்த இதில் இருந்து ஒப்பந்ததாரர் வழியாக பெறப்பட்ட அந்த விளக்குகள் தான் வந்து பொருத்தப்படுகிறது. ஓகே சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தோம் சார். ஃபஸ்ட்டாக இருக்கிறனால ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னும் கேட்கல சார். இனி அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூலாம் நம்ம பார்த்துக்கலாங்க சார். நிறைய பதிலும் சொல்லியிருந்தீங்க, ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருந்தது. அது பொதுமக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க சார். நன்றி, வணக்கம் சார். நேரிலே சார் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இங்கே எடுத்து செய்யலாம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக ஊட்டியில் நான் சார் வந்தோன்னா என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ணுறப்போ நிறைய அப்சர்வேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ சாருக்கு ஒரு டைம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது அதில் இனி ஒரு சில கேள்விகளாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாத்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு, அது மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு காலையில் நேரத்திலேயே ஒர்க் பண்ணுறாங்க, அதுலேயும் ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது பொதுமக்களுக்கு. அங்கங்கே குப்பை கொட்டுறதுனால அவங்க குப்பை எடுக்கக்கூடிய சூழலும் இருக்குது. மழை டைமில் இன்னும் சிரமமாக இருக்குது. அதெல்லாம் பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. காட்டேஜை பற்றி சார் சொன்ன ஒரு விளக்கம் இருக்குது. காட்டேஜஸ் என்னென்னா அவங்களும் வந்துட்டு குப்பைகளை அங்கங்கே கொட்டிடுறாங்க, அதையும் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஒரு சைடே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒர்க் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஃபண்டு பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கும். அதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்மளும் பொதுமக்களாகிய நம்மளும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டாய்லெட் வந்து பல லட்சம் செலவு பண்ணி கட்டுவாங்க, உடனே அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அந்த பிராண்டி பாட்டில் இல்லை அந்த டாய்லெட்டை உடைக்கிறது, அந்த டேப் உடைக்கிறது அப்படின்னு அந்த டாய்லெட் டோட்டலாகவே ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுமாதிரி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு அங்கங்கே இன்ஸ்பெக்ஷன் போவேன், இன்ஸ்பெக்ஷன் போகிறப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காட்டேஜில் வந்துட்டு குப்பைகள் கொட்டுற இடத்துல வந்துட்டு ஃபைன் போடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ நேரம் அவரோட பிஸி ஷெட்யூலில் நமக்கு டைம் அலாட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்த அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக, ராகம் நேரில் சார்பாக இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கோம். நன்றி, வணக்கம் சார். குப்பை வரி வந்து நீங்கள் செலுத்துறீங்க, குப்பையை போடக்கூடாதுன்றது நம்மளுடைய தார்மீக பொறுப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு குப்பையை எடுத்து இப்படி எடுக்கும் போதே குப்பையை தூக்கி எரியக்கூடாது. அதை நம்ம வந்து நம்மளுடைய நகராட்சி தூய்மை பணியாளர் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுக்கணுன்ற அவேர்னஸ் எப்போ வருதோ அப்போயே நம்முடைய குப்பைகள் அனைத்தும் வந்து கட்டுப்படுத்தப்படும் சார். கட்டாயமா சார். ஆமாம் சார். நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.